Are you struggling to stay consistent with fitness every year? Let's fix that in 2025. 90% உங்களோட ஃபிட்னஸ் சக்ஸஸ் அப்படிங்கிறது இங்கேருந்து ஆரம்பிக்குது. அதாவது உங்களோட மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்டை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபிட் மைண்ட் ஜெர்னி. நான் உங்கள் சந்தோஷ். என்னோட சேனல் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ஃபிட்னஸ் பற்றி தான் இருக்கும். வீட்டில் நீங்கள் ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறது, பெல்லி ஃபேட் எப்படி குறைக்கிறது, ஜிம்முக்கு போக முடியாதவங்க வீட்டிலையே உங்களோட பாடியை எப்படி ஃபிட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் என்னோட வீடியோஸ் எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கு. இனிமேல் வரப்போகிற வீடியோஸும் அதுவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்னோட வீடியோவுக்கு புதுசாக இருக்கீங்க, நீங்கள் என்னோட சேனல் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சேனலை நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி என்னோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னா ஐ லவ் யூ ஸோ மச். Why mindset matters? மைண்ட்செட்டில் இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக போய் பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி. ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட். இந்த லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்மில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காது. ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ஒரு ஜெர்னி மாதிரி கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது ஓவர் கம் மென்டல் பேரியர்ஸ். அதாவது எனக்கு டைம் இல்லை, என்னால் வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியாது, இல்லை நான் ஒல்லியாக இருக்கேன், நான் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணால் என்னை பார்க்குறவங்க கிண்டல் பண்ணுவாங்க, ஆல்ரெடி ஜிம்மில் இருக்கிறவங்க பல்காக இருந்தாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நான் போய் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற உங்களோட மென்டல் பேரியர்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணி பல்காக இருக்கிறவங்க எல்லாருமே குழந்த மாதிரி. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஓப்பனாக ஃப்ரீயாக பேசுவாங்க. அண்ட் உங்களோட ஃபிட்னஸ் ஜர்னிக்கு அவங்க நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்தது ஃபோக்கஸ் ஆன் ப்ராக்ரஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பர்ஃபெக்ஷன். நீங்கள் முதல்ல அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் ரெகுலராக ஜிம்முக்கு போக முடியுதான்னு பாருங்கள். ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஜிம் பேக் வேணும், எனக்கு வந்து ட்ராக்ஸ் வேணும், எனக்கு வந்து ஷூஸ் வேணும், எனக்கு வந்து வாட்டர் பாட்டில் வேணும், அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நான் ஜிம்முக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறத விட முதல்ல ஜிம்முக்கு போக ஆரம்பிங்க. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போக ஆரம்பிச்சிங்கன்னா 1 by 1 வாங்க ஆரம்பிங்க. இப்படி தான் என்னோட கொலீக் ஒருத்தர் ஜிம் பேக் எல்லாம் வாங்கிட்டு தான் நான் வந்து ஜிம்முக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பேக்லேருந்து ட்ராக் சூட்லேருந்து ஷூஸ்லேருந்து எல்லாமே ஆர்டர் பண்ணார். எல்லாமே வந்துருச்சு, பட் இவர் ஜிம்முக்கு வரல. ஸோ நீங்கள் உங்களோட ப்ராக்ரஸை விட்டுறாதீங்க. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி 3 மாதம் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஜிம்முக்கு போனாலே உங்களோட ரொட்டீன் எல்லாமே பர்ஃபெக்டாக வர ஆரம்பிச்சு. ஸோ ஃபோக்கஸ் ஆன் ப்ராக்ரஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பர்ஃபெக்ஷன். அடுத்தது செட்பேக்ஸ் ஹேண்டில் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ரெகுலராக போயிட்டு இருக்கீங்க, நடுவில் ஒரு நாள் போக முடியல அப்படின்னா தட் இஸ் ஓகே. இல்லை உங்களோட ஒர்க் அவுட் பிளான் அண்ட் டயட் பிளான் 1 நாள் 2 நாள் மிஸ் ஆகுதுன்னா தட் இஸ் ஆல்சோ ஓகே. பட் நான் நேற்று வரல அதனால நான் இன்றைக்கும் போகல, நான் இன்னைக்கு போகல அதனால நாளைக்கும் போகல அப்படிங்கிறத விட்டுட்டு 1 நாள் 2 நாள் ஸ்கிப் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஆகத்தான் செய்யும். அந்த 1 நாள் 2 நாள் ஸ்கிப்பை நீங்கள் கேரி ஆன் பண்ணாமல் அதை அந்த இடத்துலையும் அந்த செட்பேக்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுடைய நெக்ஸ்ட் டேல நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபிட்னஸ் ஜர்னி செமையாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பேஷியன்ஸ் வித் ரிசல்ட். ஜிம்முக்கு நீங்கள் கண்டினியூஸாக போக ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் அந்த ரிசல்ட் சீக்கிரம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 3 மாதம் ரெகுலராக ஜிம்முக்கு போனீங்கன்னா அப்போ தான் உங்களுடைய பாடியில் ஒரு சின்ன சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். உங்களோட பெல்லி ஃபேட் குறைய ஆரம்பிக்கும், உங்களோட மசில்ஸ் எல்லாம் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த 3 months அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான பீரியட். உங்களுக்கு வந்து ரிசல்ட்டே வரல, நான் குவிட் பண்ணிடலாம் அப்படின்லாம் கண்டிப்பாக தோணும். நிறைய பேருக்கு தோணியிருக்கும், ஏன் இன்ஃபேக்ட் எனக்கே கூட தோணியிருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த 3 மாதம் அட் எனி காஸ்ட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போனீங்க அப்படின்னா அடுத்து வர்ற பீரியட் எல்லாமே செம்மையாக இருக்கும். உங்களுடைய உங்களுடைய ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் உங்களுடைய ஒவ்வொரு ரெப்பிடேஷனும் செமையாக ரிசல்ட் கொடுக்கும். அடுத்தது ஜிம்முக்கு நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கூட ஏகப்பட்ட ஒர்க் அவுட் ரொட்டீன்ஸ் எடுத்துகிட்டு வராதிங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் பார்த்துட்டு இல்லை கூகுளில் இருந்து இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஏகப்பட்ட ஒர்க் பிளான்ஸ் கொண்டு வராங்க. இன்னும் உங்களுக்குன்னு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பர்டிகுலர் ஒர்க் அவுட் ஷெட்யூல் மட்டும் வச்சுக்கோங்க. அந்த ஒர்க் அவுட் ஷெட்யூலை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் ஒரே ஒர்க் அவுட் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து அதை சேஞ்ச் பண்ணுங்கள்.
அதை விட்டுட்டு ஒரு வாரம் ஒரு ஒர்க் அவுட் ஷெட்யூல், அடுத்த வாரத்துக்கு வேறு ஷெட்யூல், அதுக்கு அடுத்த வாரத்துக்கு வேறு ஷெட்யூல்னா உங்களோட பாடி வந்து அதுக்கு அக்யூமுலேட் ஆகாது. ஸோ அப்படி பாடி அக்யூமுலேட் ஆகலை, உங்களுடைய பாடி வந்து அந்த ஒர்க் அவுட் ஷெட்யூலுக்கு அக்யூமுலேட் ஆகலை அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட்டே வராது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பர்டிகுலராக ஒரு ஷெட்யூல் எடுத்துகிட்டு அட்லீஸ்ட் அதை ஒரு 3 மாதத்துக்கு கண்டினியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வரும். அடுத்தது லேக் ஆஃப் மோட்டிவேஷன். வெளியிலேருந்து உங்களை யாராவது ஜிம்முக்கு போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு நிச்சயமாக நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அதனால் நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகுறீங்கன்னா தட் இஸ் ஓகே. பட் அது அந்த டைமுக்கு மட்டும்தான். ஜிம்முக்கு நீங்கள் ரெகுலராக போகணும், உங்களோட பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணுன்னா அந்த மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளே தான் வரணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஜிம், ஒர்க் அவுட், ஃபிட்னஸ் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதை ஒரு மோட்டிவேஷனாக, செல்ஃப் மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு போங்க. மற்றவங்க வீடியோ பார்த்து மோட்டிவேட் ஆகிறதுலாம் அந்தந்த நிமிஷத்துக்கு மட்டும்தான். பட் லாங் ரன்னுக்கு அந்த மோட்டிவேஷன் ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபிட்னஸ் ஜர்னி 2025ல் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபிட்னஸ் கோல் 2025ல் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத உங்களோட டைரியில் நோட் பண்ணுங்கள். அண்ட் அதையே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜிம்முக்கு போகிறத தடுக்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா, அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். 2025ல் என்னுடைய ஃபிட்னஸ் ஜேர்னியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனலை நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த செம்மையான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.